அத்தியாயம் 5. நேத்து நான் சொன்னது நடக்கவே நடக்காதுன்னு எல்லாருமே கோரஸா சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா என்று அவள் மேல் நோக்கி பார்க்க, எதுக்குப்ப மேல பாக்குற என அனைவரும் அவளையே பார்க்க, அட பக்கீங்களா, பிளாஷ்பேக், எல்லாரும் மேல பாருங்க ஹா என்று அனைவரும் ஒன்று சேர மேல் நோக்கி பார்த்தனர். பிளாஷ்பேக் ஆரம்பம். நேற்று இதே நேரம் அனைவருக்கும் பிராக்டிக்கல் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. வழக்கம் போல் நம்ம வது மேடம் லேட்டா வந்து வாங்கி கட்டிக்கொண்டு உள்ளே வர, அதற்குள்ளே கிளாஸே முடிஞ்சு ஸ்டாஃப் வெளியே போனது மட்டும் இல்லாமல், நீங்க இன்னைக்கு இதை செஞ்சு காட்டினாதான் மார்க் என்று சொல்லிவிட்டு போய்விட, அது இதய அறுவை சிகிச்சைக்கான கிளாஸ் என்பதால் அனைவரும் உற்று கவனித்து இருந்தனர். ஒரு உயிரற்ற உடல் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அதில் அனைவரும் அறுவை சிகிச்சை எப்படி செய்வது என பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அதில் ஒருத்தி மட்டும் அதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அங்கு தனியே வைக்கப்பட்டிருந்த எலும்பு கூட்டுடன் டூயட் பாடி கொண்டிருந்தாள். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு, என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, துணிச்சல் பிடிச்சிருக்கு, உன் துடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெகுளித்தனம்தான் பிடிச்சிருக்கு, இனி திருடும் பார்வை பிடிச்சிருக்கு, புதிதாய் திருடும் திருடே எனக்கு முழுதாய் திருடத்தான் தெரியல, ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு. எலும்பு கோட்டை பிடித்தவாறு வது டூயட் ஆடி கொண்டிருக்க, வழக்கம் போல் சொட்டை அங்கிள் ப்ரொஃபசர் வெளியே போ என்று கத்த, நம்ம வது டார்லிங் டீசென்டாக வெளியே வந்தவள் அங்கேயும் சும்மா இல்லாமல் வெளியே பெருக்கிக் கொண்டே இருந்த ஆயம்மாவை பிடித்து மீண்டும் அதே பாட்டுக்கு டான்ஸ் ஆட, இங்கே அவளின் நட்பூஸ் எல்லாம் என்று வாயை பிளந்து பார்த்து கொண்டு நின்றனர். அச்சச்சோ, நம்ம வது டார்லிங்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. அடியே எல்லாரும் வாங்க, டேய் நீங்களும் வாங்கடா என்று அனைவரும் ஓடி சென்று அவளை பிடிக்க, வதுவும் அனைவரின் கையை பிடித்து கொண்டு மீண்டும் டான்ஸ் ஆடினாள். ஹேய் விடரி என அனைவரும் கத்த, அவள் அதையும் கருத்தில் கொள்ளாமல் ஏதோ ஒரு உலகில் மிதந்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அவளை அமர வைத்து அவளை சுற்றி அனைவரும் அமர்ந்து கொண்டு வட்ட மேசை மாநாடு நடத்தினார்கள். இப்ப சொல்லு, உனக்கு என்னதான் ஆச்சு வது டார்லிங், ஏன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க என்று அனைவரும் ஏதோ கதை கேட்பது போல கன்னத்தில் கையை வைத்து கேட்க, வது ஃபால் இன் லவ். என்ன டார்லிங் சொல்ற, ஒண்ணுமே புரியலையே என்பது போல அனைவரும் கோரஸாக கேட்க, வது காதலில் விழுந்து விட்டாள் என்று இம்முறை கைகள் இரண்டையும் விரித்து பறப்பது போல் சொன்னாள். இந்த முறை அதிர்ச்சியாவது அவளின் நண்பர்கள். என்ன வது சொல்ற, லவ்வா? சேச்ச, நாங்க நம்ப மாட்டோம், அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட என்று அனைவரும் எழுந்து செல்ல, ஏய் என் ஆரோயும் தோழர்களே தோழிகளே நில்லுங்க, சொல்றது கொஞ்சம் கேளுங்க, அவன் என்ன கிஸ் பண்ணிட்டான் என அவள் போட்ட சத்தத்தில் விலகி சென்றவர்கள் அனைவரும் ஒரு சேர ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்தார்கள். யா, நான் அப்படியே கடலை வேடிக்கை பார்த்துட்டு நின்னேன். அப்ப சோனு மழை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப 4-5 ரவுடி பசங்க என்ன கிட்னாப் பண்ண வந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரே பயம். யாரு? உனக்கு போய் சொல்லாதடி, அவனுங்கள புரட்டி எடுத்திருப்ப. அட கிராஸ்டாக் பண்ணதீங்க, அப்புறம் மறந்துடுவேன். எனக்கு ஒரே பயமா போச்சு. அவங்க என்கிட்ட வந்து என் கைய பிடிச்சிட்டானுங்க. அப்பதான் அவன் சும்மா ஹீரோ மாதிரி குதிரையில வந்தான். அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரி குதிரையில பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தான் பாரு. நான் அப்படியே கண்ணு கூட சிமிட்டாம பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் என் அனைவரும் மெய் மறந்து கோரஸாக கேட்க, வேற என்ன, அங்கிருந்து எல்லாரையும் அடிச்சு சும்மா பறக்க விட்டான். அப்படியே ராஜகுமாரன் மாதிரி இருந்தான். அப்படி ஒரு ஹைட்டு, அப்படி ஒரு வெயிட், சும்மா அப்படி இருந்தான். அப்படியா என கேர்ள்ஸ் எல்லாம் ஜொல்லு ஊத்த கேட்க, பசங்களோ எங்களோட அழகு, ரொம்பதான் சீன போடுற. அவன் மண்டையில் நங்கென்று கொட்டு வைத்தாள் வது. முன்னாடி 3/4 கிலோ தொப்பையை தள்ளிட்டு இருக்க நீயும் என் ராஜகுமாரனும் ஒன்னா? அவன் அப்படியே பக்கத்துல வந்தான். எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆர்வம், என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் என் கைய பிடிச்சு இழுத்து டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். அச்சச்சோ என்று அதே கோரஸ் போட்டார்கள். அவன் எப்படி இருந்தா முகத்தை பாத்தியா? ஆர்வம் விலகாமல் கேட்டார்கள். அட, அங்கேதானே பிரச்சனை, அவன் தான் மாஸ்க் போட்டிருந்தானே. அதற்கு அங்கிருந்த ஃப்ரெண்ட் ஒருவனோ, அப்ப கொரோனாவா இருக்கும்,
என சைடு கேப்பில் அடித்தான். அவனை வெறித்தனமாக முறைத்தவளோ, மவனே, என் ஆளை கலாய்ச்சு அப்புறம் நீ சாப்பிட்ற முட்டையில பாம் வச்சிடுவ. அவன் மாஸ்க் போட்டிருக்கவும் என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல. பட் நம்ம யாரு, அப்படியே விட்டுருவோமா என்ன? எங்க வது டார்லிங் யாரு, அவகிட்டயே வா, சும்மா மாஸ் பண்ணிருப்பா என கோரஸ் போட்டவர்கள் அடுத்தவள் சொல்ல போவதை ஆர்வமாக கேட்டார்கள். நான் அப்படியே அவன் மாஸ்க கழட்ட போனேன். ஏய், ஒரு நிமிஷம், அவன் தான் மாஸ்க் போட்டிருந்தானே, அப்புறம் எப்படி அவன் உனக்கு கிஸ் பண்ணா என ஒருவன் சரியாக கேட்க, அது அவன் மூக்கு வரைக்கும் தான் மாஸ்க் போட்டிருந்தான். ஓ சரி, மேல சொல்லு. அப்புறம் அவன் மாஸ்க் மேல நான் கைய வச்சேன் பாரு. வாவ், அப்புறம் என அனைவரும் கூச்சலிட்டார்கள். அப்போ அப்போ என் அனைவரும் கோரஸாக கேட்டவர்கள் அவள் என்ன கூறப் போகிறாள் என ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் சரியா மகா கெடுத்துட்டா. என் மூஞ்சில தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டுட்டா. இதுல 2 உத வேற என முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சொல்ல, அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு கோரஸாக கனவா என்றார்கள். இவளும் கைகள் 2ஐயும் கோர்த்து எஸ் என மேலே பார்த்தபடி சொன்னாள். அவ்வளவுதான், வந்துச்சு பாருங்க அம்பிட்டு பேருக்கும் வெறி. ஸ்லோ மோஷன்ல கைய முறுக்கிட்டு வர வது பல்ல காமிச்சுக்கிட்டே எஸ் ஆயிட்டா. அத்தியாயம் 6. கீழே அனைவரும் அமர்ந்திருக்க மெல்ல காலுக்கு வலிக்குமோ தரைக்கு வலிக்குமோ என்றபடி இறங்கி வந்தால் அவர்கள் வீட்டு இளவரசி சந்திராதேவி. சந்திரா உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி மிகவும் மென்மையானவள். யாரேனும் அடித்தால் கூட மறுகண்ணத்தை காட்டி அடிச்சுக்கோங்க, ஆனா கோபம் வேண்டவே வேண்டாம், உடம்புக்கு நல்லது இல்லைங்க என்று கூறும் குணம் அவள். இப்படிப்பட்ட வல்லவர்களும் இந்த பூமியில் பிழைப்பது கடினம். அப்படி இருக்கையில் இவ்வளவு மென்மை கொண்ட பெண் எப்படி இந்த கொடுமை நிறைந்த உலகில் பயணம் செய்ய போகிறாளோ? தந்தை சொல் மீறாத சந்திராவுக்கு அம்மையப்பன் எது செய்தாலும் நல்லதுக்கே என்று மனதில் பசுமரத்தாணி போல பதிந்து போனது. இதுவரை அவளுக்கு எந்த நண்பர்களும் தோழிகளும் இருந்தது இல்லை என்பதை விட அம்மையப்பன் இருக்க விட்டது இல்லை என்பதுதான் உண்மை. அனைவரும் அவளுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தனர். அவர்களது பெரிய குடும்பம். அந்த வீட்டின் பெரியவர் அம்மையப்பன், அவர் மனைவி சாரதா, அம்மையப்பனின் தாய் கருத்தாள். அம்மையப்பனுக்கு ஒரு சகோதரி ஒரு சகோதரன். சகோதரி சாந்தி, அவர் கணவர் பழனி டாக்டருக்கு படித்துவிட்டு அங்கு ஒரு அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறான். மகள் பிரகதி காலேஜ் படித்து கொண்டு இருக்கிறாள். அம்மையப்பனுக்கு 2 மகள்கள். ஒருத்திதான் சந்திராதேவி. மற்றொரு பெண்ணை பற்றி போக போக பார்ப்போம். சகோதரனை பற்றியும் போக போக பார்ப்போம். அனைவரும் சாப்பிட அமர்ந்திருக்க மெல்ல நடந்து வந்த சந்திரா தந்தை அருகில் நின்றாள். என்ன செல்லம், உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இனிமே இப்படி தாமதமா வரக்கூடாது, சரியா? அவளும் மறுபேச்சு இல்லாமல் சரிங்கப்பா என தலையை குனிந்தபடி சொன்னாள். சரிம்மா, உட்காரு, உட்கார்ந்து சாப்பிடு. உணவு உண்பதற்கு முன் சிறு வினாடிகள் பிரார்த்தனை செய்துவிட்டுதான் பின்பு உண்ணத் தொடங்கினாள் சந்திரா. அனைவரும் அமைதியாக உண்டு கொண்டிருந்தனர். தேவிமா, அப்பா உன் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்திருக்க என்று பேச்சை துவங்கினார். அனைவரும் அமைதியாக உண்டபடியே அவர் கூறுவதை கவனித்தனர். பின் சாப்பிடும்போது அவரை தவிர அங்கு யாரும் பேசக்கூடாது. அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாமா. பையன் ரொம்ப நல்லவன், தங்கமானவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நல்ல வசதியான குடும்பம், முக்கியமா அமைதியான பையன். உனக்கு பொருத்தமா இருப்பாருமா. உனக்கு பொருத்தமான பையன். என் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்ல மாட்டேன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? இன்னும் 1 வாரத்துல நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேம்மா. உனக்கு சம்மதம் தானே? நிச்சய தேதி குறித்து விட்டு சம்மதமா என்று கேட்பவரிடம் என்னவென்று சொல்வது? கடிவாளம் கட்டிய குதிரை போலதான் இங்கு பல பெண்களின் நிலை. இதை செய்வியா என்பதை விட இதை செய் என்று அடிமைப்படுத்தி பழக்கிவிட்டனர். அதை மீறி யோசித்தாலும் எதிர்த்து பேசினாலும் அவர்களுக்கு சூட்டப்படும் பெயர் திமிர் பிடிச்சவ, அடங்கா பிடாரி என்பதுதான். சந்திராவும் அப்படியே பழகிவிட்டாள். அப்படியே இருந்தாலும் இதுநாள் வரை அவள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவர் முடிவுதான். காலையில் விளக்கும் பேஸ்டிலிருந்து படித்து முடித்த பட்டம் வரை அனைத்தும் அவர் முடிவுதான். அவளாக விருப்பப்பட்டு கேட்ட ஒன்று அவளின் வேலை, ஆசிரியர் வேலை மட்டும்தான். அதையும் அவ்வளவு எளிதில் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. யார் மனதையும் புண்படும்படி பேசக்கூட தெரியாதவள் சிரிப்பும் அளவாகத்தான் இருக்கும். இதுவரை தன் தந்தையை தவிர வேறு எந்த ஆண்மகனிடமும் பேசிவிடாதவள் எங்கே படிப்பனைத்தும் வீட்டில் இருந்தபடிதான். அவளின் வேலை மட்டும்தான் முதல் வெளியே செல்கிறாள். அதுவும் அவள் ஊரிலே. இதுநாள் வரை தந்தை பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை. ஆனால் பொண்ணை கல்யாணம் செய்ய மட்டும் வேறு ஊர், அதுவும்
அவரின் பரம எதிரி வீட்டிலேயே முடிவு எடுத்ததுதான் விதியின் சதியோ? அம்மையப்பன் சரியான ஜோஷிய பைத்தியம். அவர்கள் வீட்டிற்கென்றே தனி ஜோஷியர் உள்ளார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அம்மையப்பனுக்கு வேத வாக்கு. சந்திராவின் கல்யாணம் கூட அவர் கூறியதால் தான் அங்கு ஏற்பாடு செய்தார். பெற்ற பிள்ளைகளை விட கட்டிய மனைவியை விட அவருக்கு அவருடைய கௌரவம் அந்தஸ்து தான் பெரிய விஷயம். அதற்கு ஒருபோதும் அவ பெயர் வந்துவிடக் கூடாது என்று எண்ணுபவர். உனக்கு அந்தஸ்து வேணும்னா உன் பெண்ணையே கொள்ளு என்று சொன்னாலும் தயங்காமல் செய்து விடுவார். இது போன்ற முட்டாள்கள் இன்னும் பலர் இருப்பதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இனி நடக்க இருக்கும் அனைத்தும் கடவுள் செயல். உங்க முடிவுதான்ப்பா என் முடிவு. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, நான் கிளம்பட்டுமா? சரிடா அம்மா. முத்து, பாப்பாவை கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வா என்றவர் கை கழுவ பார்த்தார். அண்ணே என்று தமக்கையின் வார்த்தையில் திரும்பியவர் என்னவென்பது போல பார்த்தார். இல்லனே, நம்ம வீட்லயே பையன் இருக்கும்போது எதுக்குன்னு வெளியே போய், அதுவும் நம்ம எதிரி குடும்பத்துல என்று பயந்தபடி கேட்டார். இங்க பாரு சாந்தி, நான் எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். இதுவும் அப்படித்தான். உன் பையன் என் மவளுக்கு முறை பையன்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால இனிமே இந்த பேச்சை எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்றவர் எழுந்து சென்றார். அண்ணி, நீங்களாவது அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அந்த குடும்பம் எப்படின்னு தெரிஞ்சே இப்படி செல்லமா வளர்த்த பொண்ண காவு கொடுக்க பாக்குறாரே. நம்ம சந்திராவை என் பையன் கட்டலைனா கூட பரவாயில்ல, ஆனா அப்படி பரம் எதிரி குடும்பத்துல போய் கட்டணுமா? சாரதாவும் கீழே குனிந்தபடி அங்கு சாப்பிட்டு வைத்த தட்டையெல்லாம் எடுத்து வைத்தபடி பதில் சொன்னார். இங்க எது நம்ம இஷ்டப்படி நடக்குது சாந்தி. என் பொண்ணு நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருப்பா, அது அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் என்று அழுதபடி அவர் சென்று விட, யார் யார் வாழ்க்கை எப்படி அமையும் என்று யாரும் அறிவதில்லை. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பார்க்கலாம் விதியின் விளையாட்டை. அத்தியாயம் 7. அடியே நந்து, எதுக்கடி எப்ப பார்த்தாலும் இப்படி எங்களை டென்ஷனாக்கி சுத்த விடுற? நாங்க நிம்மதியா இருந்தா உனக்கு பொறுக்காதா? வதனா தோழிகள் அந்த பீச் ரெஸ்டாரண்டில் அமர்ந்து இருந்தபடி கேட்க, பாவம் அவர்கள் சற்று முன்தான் அறக்க பறக்க ஓடி வந்தனர். அதற்கும் நம் வது மேடம் தான் காரணம். சிறிது நேரத்திற்கு முன்தான் அவள் தோழி மற்றும் தோழர்களுக்கு போன் செய்தது வதுதான். ஹே கைஸ், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் பீச் வாங்க என்று போனை வைத்து விட்டாள். ஐயோ, நம்ம நந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என பதறிக்கொண்டு வண்டி எடுத்து வந்தார்கள் அவர்கள். அதிலும் அவன் நண்பன் ஒருவன் வெறும் ஷார்ட்ஸ் மேல் ஒரு பனியன் மட்டும் போட்டு கொண்டு வர, ஆண்கள் 2 பெண்கள் 2 என 4 மூச்சு வாங்க அந்த பீச்சுக்கு ஓடி வந்தார்கள். அங்கு குத்துக்கல்லு போல் குல்ஃபி ஐசி சப்பிக்கொண்டு நின்ற வதனாவை கண்டு ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன இவ ஆக்சிடென்ட்னு சொன்னா, ஆனா நல்லதானே இருக்கா என பதறிக்கொண்டு அவள் அருகே ஓடினார்கள். ஹே நந்து, என்னாச்சு? உனக்கு ஓகே தானே? எதுவும் உள்காயமா என மாறி மாறி 4 கேட்க, எப்ப வர சொன்னா எப்ப பாய்ஸ் வரீங்க? 2 செகண்ட் முன்னாடிதான் அந்த ஜிலேபிய அவங்க சொந்தக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? யார் அந்த ஜிலேபி? நாய்க்குட்டிதான் அலட்டி கொள்ளாமல் சொன்னாள் அவள். இத என மீண்டும் 4 ஷாக் ஆனார்கள். ஹே, அப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? எனக்கு இல்லடி, நான் இந்த பக்கம் வந்தேனா அப்போ ஒரு நாய்க்குட்டி மேல ஒரு பையன் சைக்கிளை ஏத்திட்டான். பாவம், அந்த நாய்க்குட்டிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. நான் தான் கட்டி விட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். அதுக்குள்ள இந்த நாய்க்குட்டி ஓனர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. பேரு ஜிலேபியா. ஹா என பக்கத்தில் இருந்த கம்பம் ஒன்றில் அவள் நண்பன் ஒருவன் கத்திக்கொண்டு 2 முட்டு முட்டிக்கொள்ள, ஹேய் ஏண்டா அதுல முட்டிக்கிற? சிறுபிள்ளை போல முகத்தை வைத்து கொண்டாள் வது. ஹே வது, ஏன் இப்படி பதற வைக்கிற? பேண்ட் கூட போடாம ஓடி வந்திருக்க. சரி வாங்க, உங்களை ஜில் பண்ண ஐஸ் வாங்கி தர என 4 அழைத்து கொண்டு முன்னே இருந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி சென்றாள். கைஸ் சில், லைஃப்னா எப்பவுமே ஒரு கிக் இருக்க வேண்டாமா? ஒரு ரன்னிங் சேசிங் அப்படி பிஸியாவே இருந்தா தானே ஜாலியா இருக்கும். அடியே, அதுக்கேண்டி எங்களையும் பரபரப்பா வச்சிருக்கிற? என் தகப்பன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, உன் கூட சேர்ந்தா வீட்டுல சோறு போட மாட்டேன்னு. ஏன், நான் என்ன பண்ண என்று தோழியை வெறியாய் முறைத்தான் அவன். என்ன பண்ணியா? நீ என்னடி பண்ணல? உன்னால 10 கோடி லாஸ் என அவன் மேலே பார்த்தான். அவன் தந்தை ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வருடம் ஒரு புதிய சோப் ஷாம்பு என இன்ட்ரோடியூஸ் செய்து அதை சிறப்பாக விளம்பரம் செய்து பல கோடி சம்பாதித்து வருவார். அதுபோல ஒரு ஆட் ஷூட்டிங்கில் அவள் நண்பனை பிக்கப் செய்து கொள்ள அவர்கள் கம்பெனி சென்றிருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஷூட்டிங் எடுத்துக்கொண்டிருப்பதை பார்த்தவள் என்ன நினைத்தாலோ தனது போனில் அனைத்தையும் வீடியோ எடுக்க துவங்கி விட்டாள். அப்பொழுது அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் நடிக்க வந்தார்கள். நடிக்க வந்த ஆண் சொட்டை, பெண்ணுக்கும் கழுத்து அளவுக்கு கூட முடியில்லை.
ஆனால் விக் வைத்து இடுப்புக்கு கீழ் முடி தொங்குவது போலவும் அந்த ஆணுக்கு அதிக முடி இருப்பது போலவும் அதுவும் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவதால் தான் இப்படி வளர்வது போலவும் காட்டினார்கள். அந்த விளம்பரமும் நல்லபடியாய் வெளிவந்து அந்த ஷாம்பு விற்ற போது வது அவள் எடுத்த வீடியோவை ரிலீஸ் செய்தாள். மக்களே, கலர் கலரா ஆட் வந்தா அதை நம்பி அந்த பொருளை வாங்காதீங்க. அது சரியானதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இல்லைனா இருக்கதும் போய் கடைசியா கஷ்டப்படுவீங்க என்று சொல்லி முடித்தாள். அவ்வளவுதான். ஒரே வீடியோவால் 10 கோடி லாஸ் செய்து விட்டாள். ஆனால் அதற்காக அவள் நண்பன் அவளிடம் கோபித்துக் கொள்ளவில்லை. அவள் அப்படித்தான், மனதில் பட்டதை பேசி விடுவாள். உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசும் ரகம் அவள் இல்லை. தப்பு என்று தெரிந்தால் தட்டி கேட்டு விடுவாள். அதனால் பின்விளைவு என்ன வந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவளுக்கு கவலை என்பது இல்லை. அதே நேரம் நண்பர்களுக்கு ஒன்று என்றால் உயிரையும் கொடுக்கும் ரகம் அவள். ஐவரும் சிரித்து பேசி ஒருவரை ஒருவர் கலாய்த்து கொண்டிருந்த நேரம் அவர்கள் இருந்த பக்கம் சிலர் பீச் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஏய், என்ன எல்லாரும் எங்கேயோ ஓடுறாங்க? ஏதாவது ஷூட்டிங்கா இருக்கும் நந்து, நண்பன் ஒருவன் சொன்னான். பாவம் அந்த பொண்ணு எப்படி அழுவுது, அப்ப கூட பாவம் பார்க்காம அப்படி அடிக்கிறான் அவன் என்று அந்த பக்கம் சென்ற ஒருவர் பேசி செல்வதை இவர்கள் கவனித்தார்கள். அதற்கு இன்னொருவரோ, ஏய் பேசாம வாடி, அவன் யாரு தெரியும்ல, குரு. ஏதாவது பேசினா குடும்பத்தோட கொண்டு புதைச்சிடுவான் என அவர் அவள் வாய்ப்போத்தி அழைத்து சென்றார். இதை கேட்டு புருவம் சுருங்கினால் வதனா. ஏய் நந்து, லேட் ஆச்சு, நம்ம கிளம்பலாம் என அவள் நண்பர்கள் எப்படியாவது அழைத்து செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். மச்சி, அங்க ஏதோ பிரச்சனை போல, மச்சி போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் என வது அவள் பாட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். ஏய், என்னவா இருந்தா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா நம்ம கிளம்பலாம் என்று அவள் தோழி எப்படியாவது அங்கிருந்து அவளை கிளப்ப வேண்டும் என்பதில் குறியாக இருந்தாள். சரி, நீங்க போங்க, நான் மட்டும் போய் என்னன்னு பார்த்துட்டு வர என அவள் டிஷர்ட்டை மடித்து விட்டபடி நடந்தாள். ஐயோ போச்சு. ஏய், அவளை பிடிங்கடி. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க கேட்டீங்கல்ல? அங்க இருக்கிறது குருவான். அவன் இருக்க இடமும் ஏமா இருக்க இடமும் ஒண்ணுதான். அவளை பிடிங்கடி. நண்பன் ஒருவன் கத்திக்கொண்டு அவள் பின்னே ஓடினாள். ஏ வது, நமக்கு இது தேவையில்லவா? அவள் நண்பர்கள் அவள் கையை பிடித்தார்கள். அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து சற்று தொலைவில் அடி வாங்கி இரத்த கிளறியாக கிடந்த ஒருவனை 4 போட்டு அடித்து கொண்டிருக்க அதை பார்த்து அருகில் இருந்த பெண் ஒருத்தி அழுது கொண்டிருந்தார். ஐயோ, என் புருஷனை விடுங்க, நாங்க தெரியாம போலீஸ் கேஸ் கொடுத்துட்டோம், எங்களை விட்டுருங்க என கதறினார். இதையெல்லாம் கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்து அந்த ஜீப் மேல் ஸ்டைலாக அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தான் குரு. ஹே விடுங்கடா, அங்க பாரு, ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவன் செத்துருவான்டா. நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நம்ம உயிருக்கு போராடுற எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி கண்ணு முன்னாடி ஒருத்தனை போட்டு அடிக்கிறானுங்க. அவனுங்களை அப்படியே விட்டுட்டு போக சொல்றீங்களா? நந்து, புரியாம பேசாத. அவன் யாரு தெரியுமா? குரு. அவன்கிட்ட பேசுறதும் தண்டவாளத்துல தலையை கொடுக்கறதும் ஒண்ணுதான். பேசாம வாடி என அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். அவன் எவ்வளவு பெரிய லாடா இருந்தாலும் பரவாயில்ல, விடுங்கடா என்றவள் சட்டை இழுத்து விட்டபடி அவர்களை நோக்கி சென்றவள் குருவின் ஆள் ஒருவனை தள்ளிவிட்டு அந்த ஆண்மகனை தூக்கி நிறுத்தினாள். ஹலோ, உங்களுக்கு ஓகேவா என்றபடி நண்பர்கள் பக்கம் திரும்பினாள். கைஸ், இவரை இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் என்றாள் அவசரமாக. ஏய், யார்டி நீ? குருவின் ஆள் ஒருவன் எகிரி கொண்டு வந்தான். இடியட், ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? இப்படி போட்டு அடிக்கிறீங்க. அவன் செத்தா என்னடா பண்ணுவீங்க? என்ன கைஸ் பாக்குறீங்க? தூக்குங்க என நண்பர்களை பார்த்து கத்தினாள். ஏய், அவன் மேல கைய வச்சா அப்புறம் நீங்க யாரும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது என்றவன் வதுவை அடிக்க சென்றான். வது யோசிக்கவே இல்லை. அடிக்க வந்தவன் கைப்பிடித்து முறுக்கி ஓங்கி வயிற்றில் ஒரு குத்து விட்டாள். கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும், இந்த பொண்ணு குரு ஆள் மேலே கை வச்சுட்டா என வியந்து போய் பார்த்தார்கள். இதையெல்லாம் ஜீப்பில் இருந்து பார்த்து கொண்டிருந்த குரு பட்டென்று இறங்கி அவளை நோக்கி சென்றான். ஏய், சொன்னா புரியலையா? அவரை தூக்கிட்டு போங்கடா என சண்டையிட்டபடி கத்தினாள் வது. அடிப்பட்டவர் மனைவியோ, நீங்க நல்லா இருக்கணுங்க என கை கூப்பி கண்ணீர் வடித்தபடி அவர்கள் பின் ஓடினார். குருவின் ஆட்கள் மீது கை வைத்து விட்டாள் என்று அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவன் ஆட்கள் அனைவரையும் அடித்துக் கொண்டிருந்த வது தோளின் மீது குரு கை வைக்க சண்டையிட்டுக் கொண்டிருந்தவள் அது குருவென்று தெரியாமல் பின்னால் திரும்பி விட்டால் ஓங்கி ஒரு அறை அவன் கன்னத்தில். அவ்வளவுதான். அங்கே மயான அமைதி. அனைவரும் வாயில் கை வைத்து நின்றார்கள். குரு கன்னத்தில் கை வைத்தபடியே அப்படியே கண்கள் மூடி நின்றான். வது அமைதியாக நின்றாள். ஏ வது, என்னடி பண்ணி வச்சிருக்க
என மரண பீதியில் அவளை இழுத்து கொண்டு ஓடினார்கள் அவள் நண்பர்கள். வதுவும் ஓடும் போதும் சிலை போல நின்ற குருவை திரும்பி பார்த்தபடி ஓடினாள். குருவின் நெற்றி வியர்வை அவன் மூக்கில் பட்டு தெறிக்க கண்கள் இரண்டையும் மெல்ல திறந்ததும் அது இரத்த சிவப்பாக இருந்தது. அவன் கண்கள் கண்டு பயந்தே அங்கிருந்த அனைவரும் அடித்து பிடித்து ஓடினார்கள். குருவின் அடியால் ஒருவன் மூச்சு வாங்க ஓடி வந்து குரு முன் நின்றான். அண்ணே, எங்கேயோ தப்பிச்சு போயிட்டானுங்க, தேடி பார்த்துட்டோம், காணோம். அவளை தேடி கொண்டு வரவனுக்கு 1 கோடி நம்ம பசங்க கிட்ட சொல்லிடு. அவ இந்த சிட்டில எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க, அவ எனக்கு வேணும் என கர்ஜனையாக வெளிவந்தது குருவின் வார்த்தைகள். அத்தியாயம் 8. ஹே வது, என்னடி பண்ணி வச்சிருக்க? அவன் யாருன்னு தெரியுமா? இப்படி கை வச்சுட்டு வந்திருக்க, ஏன் மச்சி இப்படி பண்ண என ஒவ்வொருவரும் அவளை ரவுண்ட் கட்டி கேள்வி கேட்டார்கள். இப்ப எதுக்கு என்ன சுத்தி இப்படி கும்மி அடிக்கிறீங்க? அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன? எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இந்த வதனா யாருக்கும் பயப்பட மாட்டா. வது, புரியாம பேசுற. அவனுக்கு இந்த சிட்டியே பயந்து நடுங்குது. அவ ரொம்ப மோசமானவ வது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணும் அவனை பார்த்து பயம் இல்ல. வது, ஏண்டி இப்படி இருக்க? அவனால உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை. அவன் யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான் வது. மச்சி, எதுக்கு இப்படி பயந்து சாவறீங்க? விடுங்க, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அவன் என்ன பண்ணிருவான்னு பாத்துக்கலாம். சும்மா டென்ஷன் ஆவாதீங்க. அதுதான் ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ட்ரைனிங் மட்டும்தான். இருக்க டேஸை என்ஜாய் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு எப்படிதான் அப்படி ஜாலியா பேசுறியோ? என நண்பர்கள் மரண பீதியில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அட என்று ஏதோ வது கூற வர அதற்குள் மம்மா காலிங் என்று அவள் அலைபேசி ஒலி எழுப்பியது. ஏய் இருங்கடி, மகா கால் பண்ணுது, என்னன்னு கேட்டு வர என் அழைப்பை ஏற்றபடி சற்று தள்ளி சென்றாள் வது. ஹலோ மகா, சொல்லு. அடி கழுத, எங்கடி ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்க? நல்ல மரியாதை. மெரினா பீச்ல தான் ஒன்றமாவ ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கா என இவளும் அசராமல் பதில் சொன்னாள். 1 நாளாவது வீட்டுல இருக்கியா? வா வா, காலை உடைச்சு விடுற. பொட்ட பிள்ளை மாதிரி அடி சுத்திட்டு இருக்க. மகா, உன் ரேடியோ ஸ்டார்ட் பண்ணாத. என்ன விஷயமா கால் பண்ண, அதை சொல்லு. ஐ எம் ஆல்வேஸ் பிஸி. முதல்ல வெரசா வீட்டுக்கு கிளம்பி வாடி. ஏன், என்ன விஷயம் மகா? ஏன், முதலாளி அம்மா சொன்னதா வருவீங்களோ? தொடப்ப கட்ட பிஞ்சு போயிரும். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருக்கலனா என்ன பண்ணுவ மகா? உன் லேப்டாப் வீட்டுல தானே இருக்கு, தீ வச்சு கொளுத்து போடுவேன். வரியா இல்லையா? ஐயோ, என் அண்ணையே, தாயே, நீ பண்ணாலும் பண்ணுவ. இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்ப. நீ பாட்டுக்கு எதுவும் பண்ணி வச்சிடாத. நேத்துதான் 30 ஹாலிவுட் படமும் கொரியன் டிராமாஸும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க. அப்புறம் என் உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடும் என்றவள் போனை அணைத்ததும் நண்பர்கள் பக்கம் திரும்பினாள். கைஸ், வதுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதனால வது கிளம்புறா என ஹெல்மெட் எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு தனது R15 பைக்கை ஸ்டார்ட் செய்தாள். எம்மா தாயே, நீ முதல்ல கிளம்பு என அவள் நண்பர்கள் கும்பிடு போட்டார்கள். நான் போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு போலயே. ஐயோ, அடியே, மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வைங்கடி, இல்லனா இத சாக்கா வச்சு இங்கே நின்னுருவா என கூட்டத்தில் ஒருவன் சொல்லவும் அனைவரும் முகத்தை சிரித்தபடி வைத்துக் கொண்டார்கள். இல்லையே, நாங்க ரொம்ப ஹாப்பி என பல்லை காட்டினார்கள் அவர்கள். சரி, வது போயிட்டு சீக்கிரமே வர, பாய் என்று சட்டென்று அவள் பறந்து விட்டாள். அடே, இவ திரும்பி வந்து மறுபடியும் ரகலை பண்றதுக்குள்ள கூட்டத்தை கலைச்சிட்டு ஓடுங்க என அவள் நண்பர்கள் துண்டை காணும் துணியை காணும் என்று அலறி அடித்து ஓடினார்கள். சில வினாடியில் வீட்டை அடைந்திருந்தாள் வது. மகாலட்சுமியே, என்னை ஆளும் அன்னையே என பாட்டு பாடியபடி இவள் உள்ளே செல்ல அங்கே துணிமணியை எல்லாம் சாலையில் அடுக்கியபடி அமர்ந்திருந்த அவள் அன்னையோ வதுவை கண்டதும் திட்டத் தொடங்கினார். ஏய் எருமை, அதுக்குள்ள எப்படி வந்த? அப்பா அவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? மகா, இட்ஸ் டூ மச். லேட்டா வந்தாலும் திட்டுற, சீக்கிரமா வந்தாலும் திட்டுற. இந்த அம்மா எல்லாம் ஏன் தான் அப்படி இருக்காங்களோ? ஆமா, என்ன பொட்டி படுக்கையோட கிளம்பிட்ட? ஓ, ஊருக்கு போறியா? ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா. உன் தொல்லை இல்லாம நாங்க சந்தோஷமா இருப்போம், என்ன டாடி என அவள் அப்பாவின் தோளில் சாய்ந்தாள். இருப்பீங்க, போறேன் இல்ல, போறோம். சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாடி, வாயாடி. வாட்? என்ன திடீர்னு எங்கே போறோம்? நம்ம ஊருக்கு ட்ரெஸ் மாத்துன்னு சொன்னேன். என்னாச்சு? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? அவள் அன்னை குனிந்து அவள் ஆடையை பார்த்தார். மாடர்ன் என்ற பெயரில் நல்ல ஜீன்ஸ் ஆங்காங்கே கிழித்து விடப்பட்டிருந்தது. இதுக்கு பேரு ட்ரெஸ்ஸா? இப்ப போய் சுடிதார மாத்திட்டு வரியா, இல்ல தொடப்பு கட்டையை எடுக்கவா? ஓகே கூல் என்றவள் 5 நொடிகளில் கிளம்பி வந்தாள். ஆமா, கடைசி வரைக்கும் எதுக்கு போறோம்னு சொல்லலையே. ஒருவேளை உன் அண்ணன் மண்டை போட்டாரா டாட் என அவள் அப்பா தோளில் சாய அவள் கன்னத்தில் பட்டென்று ஒரு அடி வைத்தாள் மகா. என்ன பேச்சு பேசுற நந்து? என்னதான் இருந்தாலும் அவர் என கூற வந்தவர்,
உன் பெரியப்பா அவர் இப்படித்தான் பேசுவியா? என்னத்தை தான் இத்தனை வருஷமா படிச்சு கிழிச்சியோ? கிளம்பு என்றார் கோபமுடன். வது அவர் அடித்த கன்னத்தை தடவியபடி தந்தை பக்கம் திரும்பினாள். டாட், ஏன் மகா அப்படி இருக்கு? சரி, எதுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. சந்திராக்கு கல்யாணம் பட்டு ஏன் அவள் கன்னத்தை தடவி கொடுத்தார் அவள் தந்தை. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாட். ஆமா, உண்மையா சந்துக்கு கல்யாணமா? அப்போ நிச்சயம்? அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டதே பெருசு. சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் வா. என் அனைவரும் அவர்களின் சொந்த ஊரை நோக்கி பயணிக்க தயாரானார்கள். ஆனால் திரும்பி வருவார்களா என்பது கேள்விக்குறியே. அவள் கடைசியாக அந்த வீட்டை விட்டு செல்லும் போது அவளின் ஆசை நாய் குட்டி மைக்கிளோ அவள் துப்பட்டாவை பிடித்து இழுத்தது. மைக்கேல், அக்கா சீக்கிரமே வந்துருவேன், டாடா என கை காட்டி அவள் பயணம் அந்த கிராமத்தை நோக்கி சென்றது. அந்த பெரிய வீட்டின் நடுவே போடப்பட்டிருந்த சோஃபாவில் இரு வயதான தம்பதிகள் அமர்ந்திருக்க, அங்கே அவர்களை ஏக்கமாகவும் ஒருவித பயத்துடனும் பார்த்து கையை பிசைந்து கொண்டு நின்றாள் அந்த வீட்டின் மூத்த மருமகள் ஆனந்தி. இதோ அவர் பயத்துக்கு காரணமானவரோ டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் பட்டு சேலையிலும் தங்க நகைகள் சூட இனி இடமில்லை என்பது போல உடலெங்கும் ஆபரணங்களால் சூடி திமிர் பார்வையுடன் மாடியிலிருந்து இறங்கி வந்த ரங்கநாயகியை கண்டு அங்கு அமர்ந்திருந்த இரு தம்பதிகளும் எழுந்து நின்றார்கள். அவர் நடந்து வந்தபடியே, யாருடா கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ள விட்டது என ஓரக்கண்ணால் அவர்களை பார்த்தபடி சொன்னார். அவர்களுக்கோ ஏண்டா வந்தோம் என்று ஆகிவிட்டது. இதை கண்டு ஆனந்தி கலங்கிய கண்களையும் கண்ணீர் சிந்தாது கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாள். என்ன இருந்தாலும் பெற்றவர்கள் அல்லவா? கீழே வந்த ரங்கநாயகி சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்தார். உக்காருங்க. சரிங்க சம்மதி என இருவரும் அமர்ந்தார்கள். அப்புறம் என்ன விஷயமா அந்த பக்கம் என்றவர் மருமகள் பக்கம் திரும்பி பார்த்தார். ஏய், என்னடி இங்க வேடிக்கை? போய் காஃபி போட்டு கொண்டு வா என அங்கே நின்ற இரு மருமகள்களையும் பார்த்தார். நீங்க இருங்கக்கா, நான் போறேன் என இரண்டாவது மருமகள் வைதேகி சூடாக 3 கப்பில் காஃபி போட்டு வந்து அவள் மாமியாருக்கு கொடுத்து விட்டு மிச்சத்தை அங்கு அமர்ந்திருந்த ஆனந்தியின் பெற்றோருக்கு கொடுக்க போக அவளை தடுத்து நிறுத்தினார் நாயகி. ஏய் நில்லு என்ற சத்தத்தில் கொடுக்க போன காஃபியை அப்படியே பின்னால் இழுத்து கொண்ட வைதேகி கன்னத்தில் ஒரு அறை விட்டார் அவர். வந்தவன் போனவனுக்கெல்லாம் காஃபி கொடுக்க நான் என்ன சத்திரமா நடத்துறேன்? கொண்டு போய் அதை வெளியே இருக்க நாய் கூத்து, அதாவது நன்றியோட இருக்கும். அவளும் பூம்பூம் மாடு போல தலையை ஆட்டிவிட்டு சென்றாள். அப்புறம் என்ன விஷயமா அந்த பக்கம் என காஃபியை ஒரு சிப் அருந்தியபடி கேட்டார் ரங்கநாயகி. இல்ல சம்பந்தி, பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலாம்னு. ஓ, பார்த்தாச்சுல, கிளம்ப வேண்டியதானே? வந்து வந்து ஒரு விஷயம் பேசணும் சம்பந்தி. அவர்கள் தயங்கியபடி சொன்னார்கள். என்ன? இல்ல, பொண்ணு பொண்ணு இங்க சந்தோஷமா இருக்காளோன்னு தோணல. பொண்ணு உடம்புல சாட்ட அடி தழும்பு இருக்கு. ஏதோ தப்பா என்றவள் தந்தை பேசவே தயங்கினார். பட்டென்று நிமிர்ந்து பார்த்த ரங்கநாயகி கண்களில் ஒரு உஷ்ணம் தெரிந்தது. ஓ, அப்ப உங்க அருமை மகளை நாங்க கொடுமைப்படுத்துறோம்னு சொல்லி உங்க மவ போன் போட்டு உங்களை வர சொல்லிருக்காளா? கோபமாக கேட்டார். ஐயோ ஐயோ சம்பந்தி, பொண்ணு எதுவுமே சொல்லல, நாங்களாதான் கேட்டோம், அப்ப கூட அவ சொல்லல ஏன் அவள் அண்ணி பதறி கொண்டு சொன்னார். அது எப்படி? அவ சொல்லாம நீங்க எம்புடு தூரம் கேப்பீங்க? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நான் உங்க மவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறது மாதிரில இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மவ தாலி அறுத்து வச்சுட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஐயோ ஐயோ பதறிவிட்டனர் பெற்றோர் இருவரும். நல்ல நாளன்று இப்படி ஒரு வார்த்தை கூறிவிட்டாரே, அவரும் பெண் தானே. என்ன சம்பந்தி இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க? எங்க பொண்ணு இங்க வாழணும் தானே அம்புடி சொத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்து 100 பவன் நகை போட்டு காரு வீடுன்னு வாங்கி கொடுத்து பொண்ணை இங்க வாழ அனுப்பியிருக்கோம். இப்ப போய் இப்படி பேசுறீங்களே சம்பந்தி. கை கூப்பி மன்றாடினர் இருவரும். அப்ப நான் வரதட்சணை வாங்குறேன்னு சொல்றீங்க? இல்ல சம்பந்தி, இது சரிப்பட்டு வராது. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, இனி அவ இங்க வாழ முடியாது. ஐயோ சம்பந்தி, தப்புதான் தப்பு. உங்களை எதிர்த்து கேள்வி கட்டது பெரிய தப்புதான். என் பொண்ணு பூவோட பொட்டோட வாழணும்னு தான் நாங்க அம்பிட்டை இழந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கோம். அவ இங்க வாழணும். நாங்க இனிமேல உங்களை எதிர்த்து எதுவும் கேட்க மாட்டோம். என் பொண்ணு வாழ்க்கையை பறிச்சிடாதீங்க சம்பந்தி என தன்னை விட சிறியவள் என்று கூட எண்ணாமல் அந்த பெரிய மனிதர் ரங்கநாயகி காலில் விழுந்து கெஞ்சினார்கள். அவரை கதறவிட்டு வேடிக்கை பார்த்தார் நாயகி. சரி சரி, எந்திரிங்க,
உங்க பொண்ணு இங்க இருக்கட்டும். என்ன சொன்னதும் தான் அவர் எழுந்து நின்றார். ஆனா ஒரு விஷயம், இனிமே பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. ஒற்றை பொட்டப்பிள்ளையை பெற்ற இருவருக்கும் கருவறுத்தது போல் இருந்தது அந்த வார்த்தை. சம்மந்தி என இருவரும் கலங்கியபடி நின்றார்கள். இதுக்கு சம்மதம்னா உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு போங்க, இல்லைன்னா போகும்போது அவளை கூட்டிட்டு போங்க. பெற்றவர்கள் இருவரும் கலங்கிய விழிகளுடன் கடைசியாக மகளை ஆசையாக பார்த்து கொண்டார்கள். எங்க பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் சம்மந்தி. இனி இனி நாங்க இங்க வரமாட்டோம் என இருவரும் கைகூப்பி கூறிவிட்டு தலை குனிந்தபடி தள்ளாடி செல்ல, தன்னால் எதுவும் செய்ய முடியாமல் கலங்கிய விழியுடன் பெற்றோரை பார்த்தவளோ தனது நிலை கண்டு வெம்பி போய் நின்றாள். தங்களைப் போலவே இந்த வசதியான வறுமையில் அடிமையாய் சிக்க போகும் சந்திராவை எண்ணி நொந்து போனாள் பெரிய மருமகள். அவள் கேள்விப்பட்டவரை சந்திரா தங்களை விட குணத்தில் பயந்த சுபாவம் கொண்டவள். தாங்களே இந்த கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, அவள் எப்படி தாங்குவாள் என கண்ணீர் விட மட்டுமே முடிந்தது அவளால். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.